கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு திரைப்படம் 9 மணி ஷோ ரிலீஸ் ஆகல. ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. தயாரிப்பாளர் தரப்புலையுமே அபிஷியலா சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன பிரச்சனை, அதை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம், ஆனால் 9 மணி ஷோ மட்டும் இப்போ கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர்லையுமே 9 மணி ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காவே அந்த டிக்கெட் புக்கிங் கேன்சல் ஆயிட்டு ஒரு 3 ல இருந்து 4 நாளுக்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இல்லை நீங்க கவுண்டர்ல போய் வாங்கியிருந்தா உங்களுடைய டிக்கெட்டை நேரடியாக தியேட்டர்ல போய் அந்த டிக்கெட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகல, 12 மணி ஷோ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குன்ற மாதிரி நம்ம நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா இன்னுமா அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு 60 கோடி ரூபாய் பினான்சியல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கோடி இல்ல, அது வதந்தி, 92 கோடி அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நடிச்ச நிறைய சைடு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் நிறைய பேருக்கு இன்னும் சம்பளம் பாக்கி இருக்காம அவங்களும் எங்களுடைய சம்பளத்தை செட்டில் பண்ணாதான் நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. இது என்னடா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்றது யசா பிரபு ஒரு படம் பண்ணாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை எல்லாரும் மத்தியில் இருந்தது. ஆனா அவரே இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த கருப்பு படம் மூலியமா தான் தெரிய வந்திருக்கு. சரி, சூர்யா ரசிகர்கள் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பான ஃபேன்ஸுக்காக சூர்யா சரி இறங்கி வந்து இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. மேபி அடுத்த சிவகார்த்திகேயனா நம்ம சூர்யா அவர்கள் இப்போதைக்கு மாற்றுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 92 கோடிக்கு இந்த படம் இப்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த முழு பொறுப்பையும் சூர்யா அவர்கள் இப்ப ஏத்துக்கணும் அப்படின்ற நிலைமையில சூர்யா அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் சரி நான் ஏத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா படம் வந்துடும். ஆனா அவர் சைன் போட்டாருன்னா கண்டிப்பா இந்த படம் பெருசா ஹிட் ஆயிடுச்சுன்னா வர லாபத்துல செட்டில் பண்றாங்க அப்படின்றது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஒருவேளை சரியா போகல அப்படின்னு சொன்னா சூர்யா படங்களுக்கு பெரிய பிரச்சனையா இதுக்கப்புறம் இது வந்து நிற்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.